சீனாவில் 125 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு டைனோசரை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன் தோல் செல்கள் இன்னும் சிதையாமல் இருப்பதுடன் இதுவரை எந்த டைனோசருக்கும் இல்லாத முட்களும் அதில் உள்ளது. புதைப்படிவம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பொதுவாக எலும்புகளும் சில சமயங்களில் கால் தடங்களும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் தோல் மற்றும் தோல் செல்கள் நினைவுக்கு வருவது அரிது. வடகிழக்கு சீனாவை சேர்ந்த ஒரு இளம் டைனோசர் முழுவதுமாக அழிந்து போகாமல் நன்றாக பாதுகாக்கப்பட்ட அளவில் கிடைத்திருக்கிறது. அதனுடைய தோல், உட்கருக்கள் உட்பட செல் மட்டம் வரை அப்படியே உள்ளது. இந்த டைனோசருக்கு ஹவோலாங் டோங்கி என பெயரிட்டுள்ளார்கள். முள் டிராகன் என அழைக்கப்படும் ஹவோலாங் டோங்கி அலகுகளையும் வலிமையான பின்னங்கால்களையும் கொண்ட தாவர உண்ணி டைனோசர்களின் ஒரு குழுவான இகுவானோடோன்ஷியன் இனத்தை சேர்ந்தது. இந்த புதைப்படிவம் சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள இக்சியன் உருவாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சுமார் 125 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய முற்கால கிரெட்டேசியஸ் காலத்தை சேர்ந்தது. இது சுமார் 2.4 மீட்டர், அதாவது 8 அடி நீளமுள்ள கிட்டத்தட்ட முழுமையாக இணைக்கப்பட்ட ஒரு இளம் டைனோசரின் எலும்புக்கூடு. இதனுடைய பேரின பெயரான ஹாவோலாங் என்பதற்கு ஸ்பைனி டிராகன் எனவும், சிற்றின பெயரான டோங்கி என்பதற்கு சீன புதைப்படிவியலின் முன்னோடியான டோங் ஜெமிங்கின் நினைவாகவும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த டைனோசரின் தோல் இதற்கு முன் எந்த டைனோசரிலும் காணப்படாத அளவில் முட்களால் மூடப்பட்டிருந்தது. அதனுடைய வாலில் பெரிய ஒன்றன் மேல் ஒன்று படிந்த செதில்களும் கழுத்திலும் மார்பிலும் சிறிய புடைப்பு போன்ற செதில்களும் இருந்தன. இந்த முட்கள் ஸ்டெரோகோசரஸின் தகடுகளைப் போல உருமாற்றமடைந்த எலும்புகளாகவோ இறகுகளாகவோ இல்லை. அவை தோலிலிருந்து நேரடியாக வளர்ந்த தோல் சார்ந்தவையாக இருந்துள்ளது. மேலும் கடினமான வெளிப்புற அடுக்கு, அதன் கீழே உயிருள்ள செல்களின் அடுக்கு மற்றும் மையத்தில் நுண்துளைகள் கொண்ட ஒரு உள்ளகம் ஆகியவற்றை கொண்ட உருளை வடிவ பொருளாக இருந்துள்ளது. எக்ஸ்ரே ஸ்கேனிங் மற்றும் உயர் தெளிவுத்துடன் கொண்ட ஹிஸ்டாலஜி முறையில், அதாவது திசுக்களின் மிக மெல்லிய துண்டுகளை நுண்ணோக்கி மூலம் ஆய்வு செய்யும் முறை, இதன் மூலமாக இந்த டைனோசர் படிமங்களில் இதுவரைக்கும் சாத்தியப்படாத அளவுக்கு விரிவாக இந்த படிமத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாகவே அந்த முட்கள் உள்ளீடற்றவை என்பதையும் 125 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகும் தோல் செல்கள் சிதையாமல் பாதுகாக்கப்பட்டிருந்ததையும் அவர்களால் கண்டறிய முடிந்தது. இவ்வளவு நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைக்கும் படிமங்களில் இதுபோன்ற ஒரு விஷயம் காணப்படுவது மிகவும் அரிதான ஒரு விஷயம். இந்த டைனோசருக்கு எதற்காக முள்ளம்பன்றியை போன்ற முட்கள் தேவைப்பட்டிருக்கலாம்? ஹாவலாங் டோங்கி என்பது சிறிய ஊனுண்ணி டைனோசர்கள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தாவர உண்ணி இனம். முள்ளம்பன்றியின் முட்களைப் போலவே இந்த முட்களும் தற்காப்பு பணியை செய்திருக்கலாம் எனவும், இதன் மூலமாக வேட்டையாடும் விலங்குகளுக்கு இது ஒரு கடினமான இரையாக மாறியிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஆராய்ச்சியாளர்கள் உடல் மேற்பரப்பு பகுதியை இது மூடுவதன் மூலம் உடல் வெப்பநிலையை சீராக்க இந்த முட்கள் உதவியிருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். சுற்றுச்சூழலில் ஏற்படும் அசைவுகள் மற்றும் மாற்றங்களை அறிய உதவும் உணர் உறுப்பு பணியையும் இது செய்திருக்கலாம் எனவும் ஆய்வு சொல்கிறது. இந்த படிமம் ஒரு இளம் உயிரினத்தினுடையது. எனவே வளர்ந்த ஹாவ்லாங் டோங்கி டைனோசர்கள் இதே முட்களை தக்க வைத்திருந்ததா அல்லது வயதிற்கேற்ப அந்த அமைப்பு மாறியதா என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெரியவில்லை. எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய விலங்குகளின் படிமங்களே இந்த கேள்விக்கான விடையை கொடுக்கும். இந்த கண்டுபிடிப்பு டைனோசர் உயிரியல் குறித்த முக்கியமான விவரங்களை சொல்கிறது. தொல்லுயிர் ஆய்வாளர்கள் 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இகுவானோடோன்டியன் வகை டைனோசர்களை ஆய்வு செய்து வருகின்றனர். டைனோசர் படிம வரலாற்றிலேயே உள்ளீடற்ற தோலால் ஆன முட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்ட முதல் கண்டுபிடிப்பு இதுவாகும். கடந்த 2 நூற்றாண்டுகளாக டைனோசர் தோல் குறித்த நம்முடைய அறிவு கேட்டிய சிதறிய துண்டுகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்த செதில்கள், இறகுகளின் தடயங்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இருந்து வந்தது. ஆனால் இந்த டைனோசரின் தோல் அமைப்புகள் மிகவும் மாறுபட்டதாகவும் தனித்துவமானதாகவும் இருந்தது. அரிதான சூழல்களில் மென்மையான திசுக்கள் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக சிதையாமல் அப்படியே இருக்க முடியும் என்பதையும் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகிறது.